நம்மள பல பேர் சுடு சோம்பேறியா இருப்போம். ஆனாலும் நம்மளும் ஒரு வாழ்க்கையில ஜெயிச்சிடணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடணும், பேர் சொல்ற மாதிரி வாழணும் அப்படிங்கிற எண்ணம் யாரையும் விட்டு போறதில்ல. நம்ம சோம்பேறியா இருந்தாலும் வாழ்க்கையில ஜெயிக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். அது எப்படின்னா ப்ரையாரிட்டைஸ், அதாவது முக்கியத்துவம் தரத்தின் மூலமா. பொதுவா சோம்பேறிங்க எல்லாரும் முழு சோம்பேறிங்களாம் கிடையாது. ஒரு சுறுசுறுப்பானவன் 100 வேலை செய்யறான்னா சோம்பேறிங்கிறவன் ஒரு 50 வேலையோ 30 வேலையோ 20 வேலையோ இல்லை 10 வேலையோ கூட செய்வான். அந்த பழக்கத்தை நம்மளால பெருசா மாத்திக்கவும் முடியாது. அப்ப நம்ம எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 வேலை தான் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னாலும் அந்த 10 வேலையில இன்னைக்கு எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் செஞ்சா போதும். ஒரு லிஸ்ட்டை போடுங்க. அதுக்கும் சோம்பேறித்தனமா இருந்தா விட்டுருங்க. ஜஸ்ட் எதெல்லாம் உங்களுக்கு முக்கியமா தோணுதோ 10 வேலையில 10 வேலை தான் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னா அந்த 10 வேலையை மட்டும் எது முக்கியமோ அதை பார்த்து செஞ்சா போதும். அதுவே பல பேர்த்த விட முன்னாடி உங்களை வாழ்க்கையில கொண்டு போய் விடும். ஏன்னா 100 வேலை செய்யறது முக்கியம் இல்லை, 2 வேலை செஞ்சாலும் அதை முக்கியமான வேலையா உருப்படியா செஞ்சான்றது தான் முக்கியம். ஸோ 10 வேலை செஞ்சாலும் நீட்டா முக்கியமான வேலையா கரெக்டா செஞ்சு முடிங்க. அதுவே உங்களைய நிறைய உயரத்துக்கு கொண்டு போய்விடும்.